ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தவர். அதில் பல முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக அந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்களுடையும் சந்திப்பில் ஈடுபட்டவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தியிருந்தது. அந்த ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் ஆற்றின உரையைத்தான் நாங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக உரையக்கே போகலாம். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களே, கனவான்களே, கனவாட்டிகளே, ஊடகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நண்பர்களே, ஆய்போவன் வணக்கம், நமஸ்தே. இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக புதுடில்லிக்கு வருகை தருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கும் மேதகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமாக வேரூன்றிய நாகரீக உறவுகளையும் வலுவான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இந்த விஜயம் உதவியது. ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் இரு நாட்டு மக்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த பின்னணி மற்றும் நிலையான அபிவிருத்தி, சமூக வலுவூட்டல் மற்றும் பௌதீக பாதையின் ஊடாக இரு நாடுகளையும் வழிநடத்துவதற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணை என்பன இரு நாடுகளின் அரசியல் சூழலின் முக்கிய மைல்கல்லாக உள்ளது. இந்த நிலையிலேயே எனது இந்த விஜயம் அமைந்துள்ளது. ஒரே மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது. இதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வரலாற்று தருணமாகும். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் ஒருபோதும் இல்லாதவாறு வெளிப்படுத்தப்பட்ட மக்களானே எமது நாட்டில் புதிய அரசியல் கலாசாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கான விதைகளை விதைத்துள்ளது. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மக்கள் ஆணைக்கு பங்களித்தனர். எனது மக்களால் இத்தகைய முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் நோக்கம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் குழுக்களின் சகவாழ்வில் உள்ளது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். தர்ம போதனைகளை பகிர்ந்து கொள்வது முதல் எமது அபிவிருத்தி முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பது வரை இந்தியா எப்போதும் இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு கட்டாய அங்கமாய் இருந்து வருகிறது. எனது இன்றைய இந்திய பயணம் நீண்ட காலம் தொட்டு நாம் அனுபவித்து வந்த இந்த நெருங்கிய நட்புறவின் வெளிப்பாடாகும். சிறிது நேரத்திற்கு முன்பு பிரதமர் மோடியும் நானும் எங்கள் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தோம். எங்கள் உறவுகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக மீளாய்வு செய்தோம். அத்தோடு எதிர்காலத்தில் அந்யோன்ய ஆர்வம் செலுத்தும் துறைகளில் எமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகள் பற்றிய கருத்துக்களையும் பரிமாற்றிக்கொண்டோம். குறிப்பாக 2022 நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட வலுவான ஆதரவிற்காக பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கட்டமைப்பில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட இடத்திற்கு இணங்க இலங்கையின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார்.
இரு நாட்டு பாராளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு மட்டத்திலான அரசியல் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியும் நானும் அடையாளம் கண்டுள்ளோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் முதலீடுகள் குறித்தும் நாம் ஆராய்ந்தோம். பாதுகாப்பு, மின்சக்தி மற்றும் வலுசக்தி, பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி, கல்வி, விவசாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு பற்றிய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம். நிர்வாகம், சேவை வளங்கள் மற்றும் சமூக நலத்துறைகளில் டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா அடைந்துள்ள வெற்றியை பாராட்டுகின்றேன். இதேபோன்ற பொதுவான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் மோடி என்னிடம் உறுதியளித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாசார உறவுகள் எமது உறவுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்குகின்றன. நபர்களுக்கு இடையிலான வலுவான தொடர்புகளுக்காக இந்த பிணைப்புகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை பற்றி நாம் ஆராய்ந்தோம். பிராந்திய மற்றும் பலதரப்பு சூழல்களில் உலகளாவிய தெற்கில் ஒரு முன்னணி நாடாக இந்தியாவின் பங்கை நான் பாராட்டினேன். அயோரா அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் லட்சியத்திற்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை நான் அவரிடம் கோரினேன். விசேட பொருளாதார வலயத்திற்கு அப்பால் கண்ட மட்டத்திலான எல்லைகளுக்கு அப்பால் எல்லைகளை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்ட எல்லை தொடர்பான ஆணைக்குழுவிற்கு இலங்கை முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை மிக விரைவில் கூட்டுவதற்கு பிரதமர் மோடியின் தலையீட்டை நான் கோரினேன். அண்மையில் நடைபெற்ற மீன்பிடி தொடர்பான 6வது கூட்டு செயற்குழு கூட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் அதே வேளையில் மீன்பிடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காண்பதில் கூட்டு அணுகுமுறையின் அவசியத்தையும் நாங்கள் ஆராய்ந்தோம். இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட முறையில் மீன் பிடிப்பதனால் ஏற்படும் சீர் செய்ய முடியாத சுற்றுச்சூழல் பாதிப்பை உணர்ந்து அந்த நடைமுறையை நிறுத்தவும், சட்டவிரோதமான அறிக்கையிடப்படாத மற்றும் கண்காணிக்கப்படாத மீன்பிடித்தலை நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு நான் கோரிக்கை விடுத்தேன். பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் இரட்டை வரி விதிப்பதை தவிர்ப்பது ஆகிய துறைகளில் இன்று கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரஸ்பர ரீதியில் வசதியான தினமொன்றில் இலங்கைக்கு வருகை தருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தேன். இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதகமான எந்த ஒரு வகையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்காது என இந்திய பிரதமரிடம் உறுதியளித்தேன். எதிர்வரும் சில வருடங்களில் இந்தியாவுடனான உறவு மேலும் பலமடையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியாவுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னேற்றி விரிவாக்கத்திற்கு இலங்கை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்படியாக அந்த ஜனாதிபதியின் உரை அமைஞ்சிருக்கு. இதில் எல்லாரும் தமிழ் மக்கள் சார்பாக எதிர்பார்த்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, அது தொடர்பான பிரச்சனைகள் பற்றி பேசப்படும் என்பதுதான். இருந்தாலும் கூட அது தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் அன்ரோமார் நாயக் அவர்கள் முன்வைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழர் தரப்பிலிருந்தும் கடிதம் அனுப்பப்பட்டது. அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடிதம் அனுப்பினார், இது தொடர்பாக பேச வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். இது தொடர்பாக எதுவுமே பேசப்படவில்லை. இன்னுமே இந்த பயணம் பூர்த்தி செய்யப்படாத விடத்தை இனி வருங்காலங்களில் தொடர்பாக பேசப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது தொடர்பாக இதில் பெரும்பாலும் பேசப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. அதாவது இந்தியா டிஜிட்டல் மயமானது போல இலங்கையும் டிஜிட்டல் மயமாக்குவதற்குரியான அந்த வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் பேசப்பட்டது. ஆகவே மொத்தமாக பார்க்கின்ற பொழுது நாட்டின் அபிவிருத்தி பற்றின கருத்தாடல்கள் தான் இங்கே முக்கியமாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த ஜனாதிபதியின் உரை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு. உண்மையிலேயே இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா என்றதை மக்களிட பார்வைக்குத்தான் நாங்கள் விடணும். இப்படியாக தொடர்ந்தும் கிடைக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் ஜஃப்னாபுடியன் சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். उसकी खुशी मनाई गई। फेरी सर्विस और चेन्नई जाफना फ्लाइट कनेक्टिविटी से पर्यटन को बढ़ावा मिला है और साथ ही हमारे सांस्कृतिक संबंधों को भी मजबूती मिली है।
हमने निर्णय लिया है कि नागपतिनाम और कंकेसंथुराई फेरी सर्विस की सफल शुरुआत के बाद अब रामेश्वरम और तलाइमनार के बीच फेरी सर्विस शुरू की जाएगी। बौद्ध सर्किट और श्रीलंका के रामायण ट्रेल के माध्यम से पर्यटन की अपार संभावनाओं को साकार करने पर भी काम किया जाएगा। फ्रेंड्स, हमने मछुआरों की आजीविका से जुड़े मुद्दों पर भी चर्चा की। हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए। हमने श्रीलंका में रिकंस्ट्रक्शन और रिकंसिलिएशन पर भी बात की। राष्ट्रपति दिसानायक ने अपने समावेशी दृष्टिकोण के बारे में मुझे बताया। हम आशा करते हैं कि श्रीलंका सरकार तमिलों की आकांक्षाओं को पूरा करेगी और श्रीलंका के संविधान के पूर्ण इम्प्लीमेंटेशन और प्रोविंशियल काउंसिल इलेक्शन कराने की अपनी प्रतिबद्धता को पूरा करेगी। फ्रेंड्स, मैंने राष्ट्रपति दिसानायक को आश्वासन दिया है कि श्रीलंका के विकास के लिए उनके प्रयासों में भारत एक भरोसेमंद और विश्वसनीय पार्टनर बना रहेगा। एक बार फिर मैं राष्ट्रपति दिसानायक और उनके प्रतिनिधिमंडल का भारत में स्वागत करता हूं। मैं उनकी बोध गया यात्रा के लिए शुभकामनाएं देता हूं कि यह आध्यात्मिक ऊर्जा और प्रेरणा से भरपूर हो। बहुत बहुत धन्यवाद।